தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரக்கூடிய ரயில்கள் பனிமூட்டத்தின் காரணமாக தாமதமாக வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கீதன். எந்தெந்த ரயில்கள் எல்லாம் தாமதமாக இயக்கப்பட இருக்கு, அது தொடர்பான விவரங்கள் என்ன, விவரத்தை பதிவு செய்யலாம். இன்று அதிகாலை முதலே பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. அதே போல பல இடங்களில் சென்னை மற்றும் அருகாமை மாவட்டங்களில் இந்த போகி பண்டிகையை முன்னிட்டு அதிக அளவு இந்த பழைய பொருட்களை எரித்ததால் பனியுடன் சேர்ந்து காற்று மாசும் அதிக அளவு ஏற்பட்டதால் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் தாமதமாக தற்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக எழும்பூரை பொறுத்தவரை நெல்லை விரைவு ரயில் 1.5 மணி நேரம் தாமதமாகவும், அதே போல சார்மினார் விரைவு ரயில் 1 மணி நேரம் தாமதமாகவும் காலை வந்து சேர்ந்திருக்கின்றது. அதே போல 7:50 மணிக்கு காலை வர வேண்டிய ராமேஸ்வரம் மற்றும் 7:35க்கு வர வேண்டிய முத்துநகர் ரயில்கள் தாமதமாக வந்திருக்கின்றன. சார், நீங்க எங்கிருந்து வரீங்க? ரயில் எதனால நான் ராமேஸ்வரத்துலேருந்து வரேன். காலை 7:30 மணி, இங்கே 7:30 மணிக்கு வர வேண்டியது வரல. எல்லா ஊரும் சுற்றி வர்றதுனால லேட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் எதனால லேட்டுன்னு தெரியல. ரொம்ப லேட்டு. இப்போ தான் வந்து இறங்கிடும். மணி என்னாச்சு? இப்போ ரொம்ப முடியாது. இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். ஆனால் என்ன காரணத்தில் இப்படி டிலே பண்ணால் எப்படி பேசஞ்சருக்கு ரொம்ப இது இல்லாமல் கன்வீனியன்ட் இல்லாமல் இருக்கு. அதான் சொல்ல வேற ஒன்று. பாதியிலே ரயில் நிறுத்திருந்தாங்களா சார்? அது தெரியல, நம்ம தூங்கினோம் தெரியல. பட் ரொம்ப நின்று ஸ்லோவாக தான் வந்துச்சு. அது நல்லா தெரியும். குறிப்பாக பயணிகள் கூறியதை கேட்டோம். இரவு நேரம், குறிப்பாக அதிகாலை நேரங்களில் இந்த பனிமூட்டம் காரணமாக ரயில்களை பாதி வழியில் சற்று நிறுத்தி பொறுமையாகவே வந்து சேர்ந்திருக்கின்றன. இதன் காரணமாகவே தற்பொழுது ரயில்கள் தாமதமாக வந்து சேர்ந்திருப்பதால் பயணிகள் 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரமாக தாங்கள் தற்பொழுது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கீதன். இந்நிலையில் போகி பண்டிகை கொண்டாட்டத்தால்